பண்ணலாமா? ஆண்டவருக்கு ஒருவேளை என்ன சித்தம் இருக்குமோ நமக்கு தெரியாது. ஆனால் காலை உடச்சி கொண்டு வரணும்னு ஜெபம் பண்ணா அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன், கொண்டு வாங்கன்னு தான் பண்ணுவேன். என்னென்னா அவங்களுடைய ஆதங்கம். அப்போ எல்லா ஜெபங்களும் ஆண்டவருக்கு பிரியமாயிடும் நம்ம சொல்ல முடியாது. அப்போது சாலமோனுடைய ஜெபம் ஆண்டவருக்கு உகந்ததாக இருந்துச்சு. அதுக்கு என்ன காரணமாக இருந்திருக்கும் எனக்கு பெரிய விளக்கமெல்லாம் தெரியல. ஆனால் ஒன்று புரிஞ்சிச்சு. சாலமோன் ராஜாவாகும் பொழுது நான் இளைஞனுமாய் சிறு பிள்ளையுமாய் இருக்கிறேன்னு சொல்கிறாரு. ஆனால் அவர் ராஜாவாகும் போது அவருக்கு கல்யாணம் குழந்தை பிறந்துருச்சு. அவர் தன் தாழ்மையை ஆண்டவர் இடத்துல காட்டுறாரு. ஐ எம் நத்திங், எனக்கு ஒன்றும் தெரியாது. ஒரு ராஜாக்கு என்ன தேவைப்படும்? ஒரு பாஸ்டரை என்ன கேட்பாங்க? சவுண்ட் சிஸ்டம் கேட்பாங்க, சர்ச்சு கேட்பாங்க, மியூசிக் கேட்பாங்க இல்லையா? ஒரு ராஜா என்ன கேட்பாரு? பதில் சொல்லுங்க. அரண்மனை கேட்பாரு, இராணுவம் கேட்பாரு, தளவாடங்கள் கேட்பாரு, நிபுணர்களை கேட்கலாம். இதெல்லாம் ஒரு ராஜா கேட்கணும், ஆமாவா? எனக்கு யானைப்படை, குதிரைப்படை, தரைப்படை, கப்பற்படை, விமானப்படை என்ன வேணா கேட்டிருக்கலாமே. உலகம் முழுவதும் ஒரு குடையின் கீழ் அலெக்சாண்டர் ஒரு மோட்டிவேஷனோடு வந்தார். இந்தியாவுக்கு செத்து போயிட்டார். இந்தியா கொசுக்கடி தாங்க முடியாம. அப்படி படித்தேன், அது எந்த அளவு உண்மைன்னு எனக்கு தெரியல. அப்போ தான் பெருசா ஆளணும், பெரிய ராஜா, பெரிய சக்கரவர்த்தியா வாழணும்னு கேட்டிருக்கலாமே. பெரிய பெரிய பட்டணங்களை நான் என்னோட ஆளுகைக்கு கீழே கொண்டு வரணும்னு கேட்டிருக்கலாமே. இன்னும் ஐஸ்வர்யத்தை கேட்டிருக்கலாமே. பெரிய பெரிய படைகளை ஆண்டவர் இடத்துல கேட்டிருக்கலாமே. அன்னைக்கு ராஜாங்களுக்கெல்லாம் கெத்து எவ்வளோ சொத்து வச்சிருக்கிறாங்க, எவ்வளோ பெரிய அந்த படையை வச்சு யுத்தத்தில் எத்தனை பட்டணத்தை பிடிக்கிறாங்க, அதெல்லாம் தான் அவங்களுடைய கேலிபர்ஸை காட்டுகிற அடையாளங்கள். ஆனால் அப்படி எதையுமே கேட்காம எனக்கு ஞானத்தை தாங்க அப்படின்னு கேட்டது ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. கேட்க வேண்டியதை கேட்க வேண்டியவர் இடத்துல கேட்கிறான். அது அவ்வளோ ஆண்டவருடைய இருதயத்தை ரொம்ப கவருது. ஏன்னா கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம், ஆமாவா?